UPSC revision class 2026. ஸோ இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ்ல என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு உங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும், ஸோ தட் நான் சொல்றது வந்து உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த பிலிம்ஸை வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் இங்க டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் சொல்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை இந்த ஒரு 5 months நீங்க ரெகுலரா படிச்சாலே கண்டிப்பா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். என்கிட்ட நீங்க இந்த 5 மாசத்துல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட மார்க் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறத வந்து பார்க்க முடியும். சரியா? ஸோ அப்போ இந்த ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா பிளான் பண்ணிருக்கோம். சரியா? இட் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஸோ நான் வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு இப்போ ஜிஎஸ் இல்ல சிசேட், ஸோ இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி எதுவும் கொடுக்கல. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டா 2 பேப்பரையுமே உங்களுக்கு இதுல கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த 5 monthsல நான் இந்த 2 சைட்லயுமே நீங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் விஷயம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே இந்த 2 கோர்சஸ்லயுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா? இப்ப ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதுல 2 காம்பனன்ட் வந்து நம்ம மெயினா பார்ப்போம். சரியா? 2 காம்பனன்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் ரிவிஷன் கிளாஸ். ஜெனரல் ஸ்டடிஸ் ரிவிஷன் கிளாஸ். ஸோ இதுல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி, என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ். சயின்ஸ் இங்க பேசிக் சயின்ஸ் ஃப்ரம் 6th to 10th என்சிஆர்டி லெவல். சரியா? எஸ்எஸ்எல்சி லெவல்ல இருக்கக்கூடிய சயின்ஸையுமே நான் இதுல கவர் பண்ணிடுவேன். இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ சிங்கிள் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 times உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுப்பேன். இப்போ ஹிஸ்டரினா 3 times, ஜியோகிராஃபினா 3 times, பாலிட்டினா 3 times. சரியா? எக்கானமி 3 times, என்விரான்மெண்ட் 3 times, சயின்ஸ் வந்து 3 times. சரியா? ஸோ இது வந்து இந்த ஜிஎஸ் ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறதுல இந்த கோர்ஸ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் 3 times வந்து பிஃபோர் எக்ஸாம் வந்து நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுப்பேன். சரியா? நெக்ஸ்ட் காம்பனன்ட் இன் ஜெனரல் ஸ்டடிஸ் இஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் கரண்ட் அஃபேர்ஸ். மோஸ்ட் ஃபேவரட் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் அப்படின்னா நீங்க மேக்சிமம் டைம் வந்து எல்லாரும் இதுலதான் ஸ்பெண்ட் பண்றீங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. என்னென்னமோ மெட்டீரியல் படிக்கிறீங்க, நிறைய வீடியோஸ் பாக்குறீங்க. பட் எக்ஸாம்ல போகும்போது அந்த கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணும்போது அதுல டிஃபிகல்டிஸ் வருது. சரியா? அப்ப இங்க என்னோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஜூலை 2023, சரியா, ஜூலை 2023 டு ஏப்ரல் 2026. சரியா? அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 years, அப்ராக்சிமேட்லி 3 years. மே ஜூன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா 3 years கம்ப்ளீட், 3 years கரண்ட் அஃபேர்ஸ். சரியா?
ஸோ அப்போ ஜூலைலேருந்து ஏப்ரல் 2026 வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸை நானே கிளாஸ்ல நடத்தி உங்களுக்கு கிறிஸ்பா நோட்ஸ் கொடுத்துருவேன். சரியா? நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர் கிளாஸ் நோட்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க வாங்கி பார்த்துக்கலாம். இல்லை யாராவது புது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நானே வந்து கிளாஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். ஸோ பாருங்க, ரொம்ப வளவளன்னு பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் நான் உன்கிட்ட காட்டணுங்கிறது கிடையாது. சரியா? நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு 2 மணி நேரம் எனக்கு அதுல நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு ஒரே டாபிக் வந்து 2 மணி நேரம் நடத்திட்டு அதுல இருந்து கொஸ்டின் வரும் வராம போயிடும். ஸோ அது மாதிரி பண்ணோம்னா இட் இஸ் நாட் அன் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு ஒரு டாபிக் நடத்துறா கூட அந்த 10 நிமிஷத்துல நான் அதுல ஒரு 4 லைன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த 4 லைன்ல இருந்து கண்டிப்பா உனக்கு கொஸ்டின் வரணும். ஸோ அதுதான் எஃபெக்டிவ் மெத்தட். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 2.5 hours கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 35 to 40 டாபிக்ஸ். சரியா? 35 to 40 டாபிக்ஸ் கண்டிப்பா கவர் பண்ணிடுவேன் எல்லா கிளாஸ்லயுமே. அப்போ 1 month கிளாஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா, சரியா, அப்ராக்சிமேட்டா நீங்க இன்னைக்கே எழுதி வச்சுக்கலாம். சரியா? ஒரு 1000 டாபிக்ஸ் வந்து நான் ஒரு மோஸ்ட் பொட்டன்ஷியல் டாபிக்ஸ் தான் சொல்றேன். நான் வந்து உங்களை ரொம்ப டீடைல்டா ஒவ்வொரு டாபிக்லயும் பயங்கரமா இன்டெப்த் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். நான் கொடுக்குற 4 லைனை மட்டும் தெளிவா மனப்பாடம் பண்ணிட்டு போனேன்னா கண்டிப்பா அந்த 4 லைன்ல இருந்து கொஸ்டின் இருக்கும். சரியா? ஒரு 1000 டாபிக்ஸ் அப்ராக்சிமேட். அது கண்டிப்பா குறையாது, மேல வேணா போகும். சரியா? அதிகம் வேணா ஆகும், கம்மியாகாது. பட் 1000 டாபிக்ஸ்ங்கிறது ஷுவரா கொடுத்துறேன். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து நீங்க யூ வில் பி ஏபிள் டு ரைட் 15 to 20 கொஸ்டின்ஸ் உங்களால இதை வச்சு கரண்ட் அஃபேர்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் மினிமம் 15 கொஸ்டின்ஸ் நீங்க உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து செகண்ட் காம்பனன்ட் ஆஃப் அவர் ப்ரோக்ராம். அப்ப ஜெனரல் ஸ்டடீஸ்ல இந்த ஜிஎஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னா தேர்டு காம்பனன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். சரியா? யுவர் பிவைக்யூ அனாலிசிஸ். அப்ப ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் படிச்சீங்க அப்படின்னாலும் அதுல தேர் வில் பி சம் ரேண்டம் கொஸ்டின்ஸ். ஸோ எப்படி இந்த கொஸ்டின் வந்தது அப்படின்னு நீங்க இப்போ 2000 டாபிக் கவர் பண்ணிட்டு போனா கூட சம் டாபிக்ஸ் வில் பி அவுட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஏரியா. சரியா? அப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரேண்டமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்றது? அப்போ வித் வாட் எவர் நாலேஜ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண நாலேஜை வச்சுட்டு எப்படி வந்து இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணலாம்? சரியா? வித் லிமிட்டட் நாலேஜ். எக்ஸாம்ல கண்டிப்பா நல்லா பாஸ் ஆகுறவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் தான் நல்லா தெளிவா தெரியும். அவங்க மிச்ச ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 40 கொஸ்டின்ஸ் கெஸ்ட்ல தான் போட்டு வருவாங்க. சரியா? ஏன்னா இந்த 40 கொஸ்டின்ஸ் கெஸ்ட் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு இந்த மார்க்கை வந்து அடிஷ்னலா எடுத்துட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்ப அந்த 40 கொஸ்டின் எப்படி கெஸ் பண்றது? 40 கொஸ்டின் எப்படி கெஸ் பண்றது? அப்ப அதுக்கான மெத்தட். சரியா? தட் இஸ் யுவர் பிவைக்யூ அனாலிசிஸ். அப்ப இந்த பிவைக்யூ அனாலிசிஸ்ல நம்ம வந்து உன்னோட நாலேஜ் பார்ட்டை வச்சு ஆன்சர் பண்றத நான் எதுவுமே டச் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ நாலேஜ் இருந்தா ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கேயோட முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த நாலேஜ் பார்ட்டுக்கான கண்டென்ட்டை வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 காம்பனன்ட்ஸ்ல கொடுத்துருவோம். பியாண்ட் யுவர் நாலேஜ் இந்த கெஸ் ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்டை தான் நம்ம இங்க கவர் பண்ணுவோம். சரியா? இந்த 40 கொஸ்டின்ஸை எப்படி டார்கெட் பண்றது, இதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்க எப்படி கரெக்டா போட முடியும்? சரியா? நீங்க இப்போ உங்களோட ஸ்கோர் வந்து 50 to 60 இருந்தா கூட நீங்க கண்டிப்பா இந்த பிவைக்யூ அனாலிசிஸ்ல நான் சொல்ற மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால உங்க ஸ்கோரை 100+ எடுத்துட்டு போக முடியும். சரியா? ஸோ இட் இஸ் அ வெரி ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? லாஸ்ட் இயர் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கிளாஸ் எடுத்தோம். ஸோ இதுல அவுட் ஆஃப் 30 மெம்பர்ஸ், மொத்தமாவே 30 மெம்பர்ஸ் தான் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சும் போது 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுல ஒரு 4-5 பேர்கிட்ட லாஸ்ட் இயர் இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரியா? ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரிலிம்ஸ். ஒரு எல்லாமே 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்து கிளியர் பண்ண முடியாம இருந்தவங்க. ஸோ அதுல 2-3 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் சர்வீஸும் கிளியரா இருக்கு. அப்ப தட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் திஸ் மெத்தட்.
அப்போ இந்த 40 கொஸ்டின் நீங்க ஈஸியா வித்தவுட் எனி நாலேஜ் ஜஸ்ட் வந்து சில அந்த டெக்னிக்ஸை வச்சு நீங்க சால்வ் பண்ண முடியும். அப்ப இந்த 3 காம்போனன்ட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பேப்பர் 1ல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடணும். சரியா? கட் ஆஃப்ங்கிறத தாண்டி நீங்க கட் ஆஃப் மார்க்கை விட கம்ஃபர்டபுளா ஒரு 10-20 மார்க்ஸ் வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்னோட மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எப்போ கிளியர் பண்ணாலும் ஸோ கட் ஆஃபை விட என்னோட மார்க் 20 மார்க் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஸோ 2 டைம் எனக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் ஆயிருக்கு. மித்த டைம் எல்லா டைமுமே எனக்கு அதிகமாக தான் இருந்திருக்கு ஸ்கோர் எல்லாமே. சரியா? இப்போ பேப்பர் 1க்கு இந்த 3 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ இதுல வந்து அடிஷ்னலா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நிறைய பேர் ப்ராக்டிஸ் லாஸ்ட் இயர் நம்ம இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் இயர் நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் கேட்டாங்க. சரியா? அதனால இங்க இந்த வாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். ஸோ இதுல நான் உங்களுக்கு 50 டெஸ்ட் வைப்பேன். சரியா? 50 டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்டும் 50 கொஸ்டின்ஸ். சரியா? அப்ப டோட்டலா நீங்க ஒரு 2500 கொஸ்டின்ஸ், எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டினை நான் கிட்டத்தட்ட 6 மாசமா எடுத்திருக்கேன். சரியா? நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில வந்து இன்ஸ்டியூட்ஸ்ல கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? விஷன் ஃபோரம்ல எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லி எனக்கு செப்பரேட்டா நீங்க இந்த வாட்டி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாசமா இதுல நிறைய பேருக்கு தெரியும் அட்டன் பண்றவங்களுக்கு. ஜூன் மாசமே நான் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி எனக்கு இதே மாதிரி பேட்டர்ன்ல எனக்கு ஒரு 2500 கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நான் நவம்பர் மாசமே அது வாங்க ஆரம்பிச்சேன். கொஸ்டின்ஸ் எனக்கு நவம்பர் மாசமே கொஸ்டின்ஸ் கையில வந்துருச்சு. ஸோ அதை நம்ம ரெகுலரா டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கு வித்தவுட் எனி எரர், சரியா, எரர் ஃப்ரீ கொஸ்டின்ஸா இருக்கும். 2500 கொஸ்டினும் தரமா இருக்கும். சரியா? கொஸ்டின்ஸ் வந்து தரமா இருக்கும். நீங்க இந்த எக்ஸாம்ல இந்த 2500 கொஸ்டினும் சரி, இந்த 1000 கொஸ்டின் டாபிக்ஸ் அதுல ஓவர்லாப்பிங் இருக்கும். இதுல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட அப்படியே நீங்க யூபிஎஸ்சில பார்க்க முடியும். ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? ஸோ இது வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் வந்து இந்த வாட்டி லான்ச் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க படிக்கிறோம் பட் ஆனா அது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால ஸோ இந்த வாட்டி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் மட்டும் 2500 கொஸ்டின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து பண்ணாலே இந்த 4 இது பண்ணாலே நீங்க பேப்பர் 1 வந்து கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிசாட். சிசாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிசாட் ரிவிஷன் கிளாஸ். சரியா? அப்ப சிசாட் ரிவிஷன் கிளாஸ் அப்படின்றப்போ நார்மலா கிளாஸ் ஹவர்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 hours to 90 hours தான் கொடுக்குறாங்க. சரியா? நம்ம ரிவிஷன் கிளாஸ் இப்ப நம்மளோட சிசாட்டோட நார்மல் கிளாஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு 200 hours பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 hours வந்து கிளாஸ் வந்து முடிப்போம். சரியா? இப்போ ஆல்ரெடி 65 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மந்தோட கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அப்போ இன்னொரு ஒரு 20-25 செஷன்ஸ் போகும். அப்போ ஒரு 180 செஷன்ஸ் வந்து சிசாட் கிளாஸ் மட்டும் கொண்டு போயிருக்கோம். ரொம்ப பொறுமையா கிளாஸ் போயிட்டு இருக்கு. சார் வந்து நீங்க எவ்வளவு டவுட்ஸ் கேட்டாருனாலும் அவர் பொறுமையா நிறுத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியுற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா? அப்ப சிசாட் ரிவிஷன் கிளாஸ் எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது 100 hours ஆஃப் ரிவிஷன் சிசாட் ரிவிஷன் கிளாஸ், 100 hours ஆஃப் சிசாட் ரிவிஷன் கிளாஸ் பிளான் பண்ணிருக்கோம். சரியா? இதுல எல்லாமே 50 into 2 hour செஷன், 50 செஷன்ஸ் இருக்கும், 2 hour செஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு 100 hours. இந்த எல்லா டைமிங் சிசாட் மட்டும் நம்ம எப்பவுமே டைமிங் ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 to 4 PM. ஏன்னா இந்த எக்ஸாம் டைம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2 to 4 PM ஆர் இந்த டைம் வந்து 2:30 to 4:30. அப்ப மோஸ்ட்லி இந்த டைம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
சரியா, அந்த மத்தியானம் ஸ்லாட் இந்த கிளாஸ் மட்டும். நெக்ஸ்ட் சிசாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிசாட் டெஸ்ட் சீரிஸ், சிசாட் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதுல 10 சிசாட் டெஸ்ட், சரியா, 10 சிசாட் டெஸ்ட் வித் டிஸ்கஷன். சரியா, அப்போ 10 டெஸ்ட் சிசாட் டெஸ்ட் டிஸ்கஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 25 to 30 hours வந்து நமக்கு ஆகும். சரியா, அப்போ நார்மலா நீங்க ஒரு ப்ரிப்பரேஷன் சிசாட்டுக்கு நீங்க பண்ற ப்ரிப்பரேஷனை இந்த டைம்ல நீங்க பண்ண முடியாம போயிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜிஎஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு சிசாட் பாத்துக்கலாம்னு விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ இந்த டைம்ல நாங்க எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா, இது ஒரு 50 நாள், இது ஒரு 10 நாள், அப்போ ஒரு 60 நாள் நம்ம கூட ரெகுலரா ப்ராக்டிஸ். இந்த 150 டேஸ்ல ஒரு 60 டேஸ் வந்து எங்க கூட ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களால எக்ஸாம் ஹால்ல கொஞ்சம் ஆன்சர்ஸ் வந்து சீக்கிரமா போட முடியும். அப்ப இது வந்து சிசாட்டுக்கு கிளியர் பண்றதுக்கு போதுமான மெத்தட். சரியா, அப்ப இதை வச்சு சிசாட் நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்ப இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, அப்ப கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸை கவர் பண்ணி கொடுத்துடுறோம் வித்தின் த 5 months பீரியட். ஸோ இதுல இந்த ரிவிஷன் கிளாஸோட பிளான், நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் பிளான். ஸோ இது எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நார்மலா எடுத்தோம்னா சப்ஜெக்ட் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு டைப்பு. சரியா, ஸோ லாஸ்ட் இயர் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஒய்க்யூ அனாலிசிஸ் தான் பண்ணேன். ஏன்னா இன்ஸ்டன்ட் நீங்க ஒரு சப்ஜெக்டை போய் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிஒய்க்யூ அனாலிசிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எதை படிக்கணுங்கிறது உனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சரியா, எந்தெந்த எக்ஸாம் இப்ப யூபிஎஸ்சியாவே இருந்தாலும் அவங்க ஒரு சில ஏரியாஸ்ல கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அப்ப அதை நீ ஃபெமிலியரைஸ் பண்ணிட்ட அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் படிக்கும் போது உன்னால அந்த டாபிக்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி நான் கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஒய்க்யூ அனாலிசிஸ். இன்னொன்னு உனக்கான ஒரு நம்பிக்கையும் வந்துடும். ஸோ அப்போ மினிமம் எஃபோர்ட் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். அப்ப இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிஒய்க்யூ அனாலிசிஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, ஸோ இந்த பிஒய்க்யூ அனாலிசிஸ்ல 2011, சரியா, 2011 to 2025 யூபிஎஸ்சியோட சரியா ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் வந்து நானே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுவேன். சரியா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் நான் கிளாஸ்ல நானே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா வேர்ட் பை வேர்டு படிச்சு சால்வ் பண்ணி காட்டுவேன். ஸோ அப்ப இங்க நமக்கு டோட்டல் ஆஃப் 15 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. சரியா, ஸோ இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் கிளாஸ்ல. இதுக்கு உங்களோட சைடுல இருந்து எனக்கு என்ன ஒர்க் நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் முதல்ல நீங்க பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ், யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. செகண்ட், எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க சால்வ் பண்ணி வைங்க. சரியா, 2011ல இருந்து 2025 வரைக்குமான எல்லா கொஸ்டின்ஸையும் கைண்ட்லி சால்வ் all the questions. சரியா, கைண்ட்லி சால்வ் all the questions. சரியா, ஸோ நீங்க சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த
கொஸ்டின் பேப்பர் எடுத்து evaluate யுவர் செல்ஃப். இதுல நிறைய பேரை நீங்க நினைக்கலாம், நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆன்சரே தெரியும். உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ சால்வ் பண்ண அது கரெக்டா போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா யூபிஎஸ்சியோட கொஸ்டின் பேப்பரோட ஒரு பிளானிங்கே எப்படி இருக்கும்னா, நீ தனித்தனியா அந்த கொஸ்டின் பார்க்கும்போது உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் அஸ் அ ஹோல் ஒரு கொஸ்டின் பேப்பரை ஏன் வந்து உனக்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல சால்வ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல அதுக்குன்னு ஒரு டஃப்னஸ் லெவல் செட் பண்ணிருப்பான். நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ வெளியில ஆல்ரெடி அந்த கொஸ்டின் பார்த்துட்டு வந்தாலும் உன்னால ஒரு பர்டிகுலர் மார்க்குக்கு மேல அதுல வாங்க முடியாது. சரியா? ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்களே சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணி இவாலுவேட் பண்ணுங்க. இவாலுவேட்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கொஸ்டின்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 இருக்கு. நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெண்டட் ஸோ நான் வந்து ஒரு 85 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் கீயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா? யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் ஆன்சர் கீ ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் அவைலபிள். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைட். ஸோ 50 கரெக்ட். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ராங், 35 ராங். அப்ப என்னோட டோட்டல் மார்க் எவ்வளோ? சரியா? என்னோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா, இது ஒரு அப்ராக்சிமேட்டா 12 கொஸ்டின்ஸோட மார்க் போயிடும். அப்போ 50ல 12 போச்சு அப்படின்னா 38. அப்போ 38னா 76 மார்க்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் சால்வ் பண்ணி நீங்க எவாலுவேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப நீங்க ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இதே கொஸ்டினை நான் கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு, நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண, இது வந்து உங்க சைட்ல இருந்து எனக்கு பண்ண வேண்டிய ஒர்க். ஏன்னா நீங்க இப்படி பண்ணாதான் நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். சரியா? ஸோ நீங்க இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து என் சைட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிஒய்க்யூ அனாலிசிஸ் கிளாஸ்ல ஃப்ரம் மை சைட் first I will solve all the questions. அப்போ நீ என்ன பண்ணலாம்னா, நீங்க சால்வ் பண்ணும்போது நீங்க நான் கரெக்டா பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க கரெக்டா பண்ணியிருந்தாலும், நீங்க எப்படி அந்த கொஸ்டினை ஃபுல்லா படிச்சிருக்கீங்க, என்னோட மெத்தட் ஆஃப் சால்விங்கையுமே நீங்க அப்சர்வ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்க கொஸ்டின் இருக்கு. சரியா? 2 ஸ்டேட்மெண்ட் இருக்க கொஸ்டின் இருக்கு. ஸோ கீழே வந்து ஆன்சர்ஸ் வந்து 1 only, 2 only, both 1 and 2, neither 1 or 2. இப்படி இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வரும்னு தெரியும் அப்படின்னா, என்னோட அடுத்த பாயிண்ட் வந்து நான் அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்க மாட்டேன். நான் நேராக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சதுன்னா நேராக இங்க வந்து இந்த 2ஆம் நம்பர் ஸ்டேட்மெண்ட் வராது, நெய்தரும் அடிச்சு விட்டுருவோம். இதுதான் நான் பண்ற அடுத்த மெத்தடா இருக்கும். அடுத்ததான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிப்பேன். இப்போ எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியுது, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வரும் வராது அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னா, இப்போ இது வராது அப்படின்னா ஐ வில் கோ வித் 1. இப்ப இல்ல இதுவும் வரும் அப்படின்னா ஐ வில் கோ வித் போத். இப்ப எனக்கு அந்த சான்ஸும் இல்லப்பா, எனக்கு இதுல ரெண்டுமே தெரியல, இந்த 2ஆம் நம்பர் ஸ்டேட்மெண்ட் வருமா வராதான்னு எனக்கு தெரியல அப்படின்னா, அப்ப எனக்கு அடுத்த ரவுண்டு திரும்ப வரும்போது என்ன பண்ண தேவையில்ல, நான் இப்ப இந்த கொஸ்டினை விட்டுட்டு போயிடும், அடுத்த ரவுண்டு வரும்போது ஸோ நான் இங்க தேவையில்லாம திரும்ப ஒன்ன படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ டைரக்டா எய்தர் ஐ வில் கோ வித் 1 ஆர் போத். ஸோ அதை கெஸ் வந்து எப்படி பண்ணணும். சரியா? ஸோ அப்ப ஒவ்வொரு மெத்தடும் இருக்கு. அப்போ அதே மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா அது எப்படி படிக்கணும். ஸோ அப்போ அது எல்லாமே நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே நானே சால்வ் பண்ணி காட்டுவேன். அப்ப நீங்க படிக்கும்போது இந்த கொஸ்டின் எப்படி படிச்சீங்க, நான் படிக்கும்போது எப்படி படிக்கிறேங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணிப்பீங்க. ஸோ அப்ப இது மூலியமா உங்களுக்கு எப்படி வந்து கொஸ்டின்ஸை ஃபாஸ்டா அப்ரோச் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்ம முடிக்கலாம். சரிங்களா? இதை வச்சு ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இதுல நான் இங்க சால்வ் பண்ணும்போது நீங்க சில கொஸ்டின்ஸை வந்து பண்ண முடியாது,
சரியா? நீங்க பண்ண முடியாது, கஷ்டமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸை நீங்க அட்டெண்டே பண்ணாம விட்டுருப்பீங்கல்ல. இந்த ரிமைனிங் 15 கொஸ்டின்ஸ் இங்க unattended unattended 15 கொஸ்டின்ஸ். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நான் எப்படி அப்ரோச் பண்றேன், ஹவு ஐ அப்ரோச் த unattended கொஸ்டின்ஸ். அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அதனாலதான் நீங்க இண்டிவிஜுவலா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தர் ஹிஸ்டரி நல்லா படிச்சிருப்பாரு, அவருக்கு ஹிஸ்டரியில பிரச்சனை வராது. ஒருத்தர் ஜாகிரபி படிச்சிருப்பாரு, ஜாகிரபில பிரச்சனை வராது. ஆனா இன்னொருத்தர் வந்து ஜாகிரபி சரியா படிச்சிருக்க மாட்டாரு, அப்ப ஜாகிரபி கொஸ்டின்ல எல்லாம் அவர் மாட்டுவார். பட் அதுலயும் சில ட்ரிக்ல நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொருத்தங்களும் அதனாலதான் செப்பரேட்டா நீங்க சால்வ் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அன்அட்டெண்டட் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அது எந்த டாபிக்கா இருந்தாலும் நீங்க அப்ரோச் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், ஜாகிரபியா இருக்கலாம், எக்கனாமிக்ஸா இருக்கலாம், சரியா, என்விரான்மெண்டல் கொஸ்டின்ஸா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணீங்க, சரியா, நீங்க என்னென்னலாம் கொஸ்டின்ஸை நீங்க எப்படி யோசிச்சு தப்பா போட்டிருக்கீங்க, அதை எப்படி யோசிச்சு கரெக்டா போடணும் அப்படிங்கறதையும் நான் ஒவ்வொரு கொஸ்டின்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு டு கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். ஸோ இதுவும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியால வீக்னஸ் ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். சரி, அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை அப்சர்வ் பண்ணீங்க, நீங்க எங்க தப்பு பண்ணிருக்கீங்களோ அப்ப அது அந்த கான்செப்ட்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல அதுல இருக்கக்கூடிய ட்ரிக்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்புறம் அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அப்ரோச் மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் டீடைல்டா. அப்ப இதுல எதை யூஸ் பண்ணி நீங்க அந்த கொஸ்டினை தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறது, நீங்க எப்படி தப்பா யோசிச்சீங்கிறது உங்களுக்கு தெளிவாவே தெரியும். அப்ப இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா இப்ப நீங்க இவ்வளவு ஸ்கோர்ல இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ற மெத்தட்ல இந்த நம்பர்ஸையும் இந்த நம்பர்ஸையும் கம்பல்சரியா இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா, நீங்க மினிமம் ஆஃப் இப்ப இந்த ரெண்டு ஏரியாலையும் மினிமம் ஆஃப் உங்களால ஒரு 15 to 20 questions based on how you learn the tricks. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க இந்த மெத்தடை கரெக்டா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களால 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா, ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா எக்ஸ்ட்ராவா போட முடியும். அப்போ 15 to 20 கொஸ்டின் அப்படின்னா 30 to 40 மார்க்ஸ் வந்து கம்பல்சரியா இம்ப்ரூவ் ஆயிடும். சரியா, அப்ப நீங்க 76ல இருக்கீங்க அப்படின்னா 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்க 106, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாம் 80 85 தான் கட் ஆஃபே இருக்கு. அப்போ 106 வந்ததுன்னா யூ வில் பி இன் அவர் சான்ஸ் ஆஃப் கிளியரிங் த ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆல்சோ. இப்போ 40 மார்க்லாம் இம்ப்ரூவ் பண்ணா கம்பல்சரியா ஃபாரஸ்ட் சர்வீஸே எழுதலாம். சரியா, ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த இதுல உன்னால இது 15 இம்ப்ரூவ் பண்ண முடியுதா, 20 இம்ப்ரூவ் பண்ண முடியுதா, அது பேஸ்ட் ஆன் யுவர் சைடு. சரியா, நீங்க எப்படி இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிருக்க, நீ ரெகுலரா சால்வ் பண்ணிருக்கணும், அந்த மிஸ்டேக்ஸை எப்படி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்கிறத எங்கிட்ட இருந்து கத்துக்கணும், அந்த மிஸ்டேக்ஸை திரும்ப ரெக்டிஃபை பண்ணணும், அடுத்தடுத்து நீ வர கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மெத்தடு. சரியா, இப்படி பண்ணா நீயே என்ன பண்ணலாம், உன்னோட கொஸ்டின்ஸ்ல நீ சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ்லயே உன்னோட மார்க் இம்ப்ரூவ் ஆகிறத கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க பார்க்கலாம். சரியா, ஸோ திஸ் இஸ் வாட் வி வில் டூ இன் யுவர் PYQ அனாலிசிஸ். அப்ப 15 கொஸ்டின் பேப்பர் 15 நாள் சால்வ் பண்ணிடுவேன். சால்வ் பண்ணிட்டு இதுல வந்து எனக்கு 2013 கொஸ்டின்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் த கட் ஆஃப் 2013 கூட இல்ல 14 நினைக்கிறேன். சரியா, 2013 14ல இருந்து ஐ ஹாவ் கட் ஆஃப் மார்க்ஸ். சரியா, அப்ப நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்க. சரியா, நீங்க இந்த கொஸ்டின்ல 76 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ 2015 ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க 76 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஆக்சுவல் கட் ஆஃப் எவ்வளோ உங்களோட கேட்டகரியில அப்படின்னு பார்ப்போம். சரியா,
நீங்க நான் எல்லா கேட்டகரியோட கட் ஆஃபும் சொல்றேன். அப்ப நீங்க உங்களுக்கு அது எங்க சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்ப அந்த வருஷம் ஜென்ரல் கட் ஆஃப் நான் வச்சுக்கிறேன். ஜென்ரல் கட் ஆஃப் இஸ் 106 மார்க்ஸ் இன் 2015. சரியா? அப்ப நீங்க 76 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப்ல 30 மார்க் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நீங்க 106. அப்ப அந்த வருஷம் நீங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? அங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு வருஷத்தோட கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணிட்டு ஸோ இமிடியேட்டா நான் என்ன பண்ணிடுறேன், கட் ஆஃபோட மார்க்ஸ் அனாலிசிஸும் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? அப்ப நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நீங்க ஒரு 75 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்க நீங்க இந்த மெத்தட்ல இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒரு 25 மார்க்ஸ் உங்களுக்கு இங்க இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ நீங்க 100 மார்க்ஸ் வாங்குறீங்க. இப்போ இதுவே 2019ஓட மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 96 இருந்துச்சு. அப்ப நம்ம கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ணிடலாம். அப்ப எவ்ரி கொஸ்டின் பேப்பர் நீங்க சால்வ் பண்றதுக்கும் நான் சொல்ற மெத்தட்ல சால்வ் பண்றதுக்கும் உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவு மார்க்ஸ்ங்கிறதையும் நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரியா? so that you will get the confidence of attending the questions in the right manner. so எப்படி வந்து கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா இதுல கத்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு 15 நாள்ல நம்ம கம்ப்ளீட்டா 2011ல இருந்து 2015 வரைக்குமான கொஸ்டின்ஸை முடிச்சிருவோம். ஸோ இதோட கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 7th January. It starts from 7th January, Tuesday. சரியா? So class hours will be 10:30 to 1. சரியா? 10:30 AM to 1 PM இருக்கும். சரியா? 15 டேஸ்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். எதெல்லாம் ரிப்பீட்டட் ஏரியாஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். ரேண்டம் கொஸ்டின்ஸ் எது வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸை கண்டிப்பா அட்டன் பண்ணும். இங்க பாருங்க சில கொஸ்டின்ஸை ஆன்சரே தெரியலனாலும் அட்டன் பண்றதுக்கு சொல்லி தருவேன். ஓ வெட்னஸ்டேவா? ஓகே வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாரி வெட்னஸ்டே. சரியா? 7th January வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்க நீங்க சில கொஸ்டின் தெரியலனாலும் சில கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சில கொஸ்டின் தெரியற மாதிரி இருக்கும் ஆனா அதெல்லாம் அட்டெண்டே பண்ணக்கூடாது. அதையுமே நான் சொல்லிடுவேன். சில கொஸ்டின் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா அதுல கை வச்சா கண்டிப்பா தப்பா போறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரியா? ஸோ இது வந்து ஜான்வரி மந்த்துக்கான பிளான். அப்ப 15 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. எனக்கு கண்டிப்பா ஜான்வரி மந்த் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பிஒய்க்யூஸ் மட்டும் தான் எடுப்பேன். வேற எந்த சப்ஜெக்டும் எடுக்கல. சரியா? ஜான்வரியில இந்த 15 கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் நான் இடையில அந்த பொங்கல் அதெல்லாம் லீவ்லாம் வருது. ஸோ அதனால கேப் விட்டு முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் February. சரியா? ஃப்ரம் February I will start current affairs class. சரியா? I will start current affairs class. ஸோ இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல திஸ் இஸ் அ 1 month கிளாஸ். சரியா? நான் கரெக்டா எக்ஸாக்டா 30 days பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? லாஸ்ட் இயர் 20 days தான் பிளான் பண்ணியிருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் கிளாஸஸ் இந்த ரிவிஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதே மார்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலயே எல்லாமே இருந்தது, ரிவிஷன் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இருந்ததுனால நமக்கு டேஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போன வாட்டி 20 days தான் பண்ண முடியுது, இந்த வாட்டி 30 days. அப்போ அப்ராக்சிமேட்டா February அப்படின்னும் போது உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும். சரியா? மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ப இதோட Februaryல இருந்து கிளாஸ் டியூரேஷன் கிளாஸ் டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ் கிளாஸா இருக்கு அன்னைக்கு அப்படின்னா அது 5 to 7:30.
5 to 7:30 p.m. or 5:30 to 8 p.m. ஸோ இந்த டைமிங்ல ஏதோ ஒரு டைமிங்ல தான் இருக்கும் கிளாஸ். இதுவே சிசாட்டா இருந்தது, அன்னைக்கு கிளாஸ் வந்து சிசாட் வைக்கிறோம் அப்படின்னா, சிசாட் கிளாஸா இருந்ததுன்னா எய்தர் 2 or 2:30 to 4:30. சரியா? ஏதாவது ஒரு கிளாஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. இதுல ஏதாவது ஒரு கிளாஸ் தான். இப்ப வீக்லி வந்து ஒரு 4 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாள் வந்து உங்களுக்கு சிசாட் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். சரியா? ஏன்னா அப்பதான் ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கும். இப்ப நீங்களும் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும், நாங்க ஒரு நாள் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு சிசாட் டெஸ்ட் வந்துடும், டிஸ்கஷன் வந்துடும். அப்போ வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்க சிசாட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். சரியா? மித்த நாள்ல ஜிஎஸ் கிளாஸஸ் இருக்கும். இது வந்து பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ 1 month டியூரேஷன். சரியா? ஸோ இவ்வளவுதான் கரண்ட் அஃபேர்ஸோட கிளாஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்க வளவலன்னா படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நான் வந்து கிளாஸ்ல எல்லாமே இப்போ இந்த கிளாஸ் வந்து என்னோட கிளாஸ் வந்து நான் பிபிடியோ இது மாதிரியோ எதுவுமே பண்ண மாட்டேன். எல்லாமே இந்த மாதிரி லைவா இருக்கும். ஸோ நானே நீங்க என்ன எழுதணுமோ நான் டிக்டேட் பண்ண மாட்டேன், நானே எழுதி போடுவேன். நான் எழுதி போடுறத தயவு செய்து எழுதிக்கணும். சரியா? நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு நான் எனக்கு எழுத முடியல அப்படின்னா எனக்கு கஷ்டம். சரிங்களா? நீங்க பிபிடி கொடுங்க, அதெல்லாம் இந்த பிபிடி வாங்கினீங்கன்னா எந்த காலத்திலயும் படிக்க மாட்டேன். சரியா? வாங்கி வாங்கி வச்சுக்க வேண்டியதான். நீ கிளாஸ்லயே நீ கவனிச்சுட்டு நீ எழுதினாதான், ஒரு தடவை எழுதினாதான் உனக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அந்த வேர்ட்ஸ், அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே வரணும். இப்போ இது ஆல்ரெடி இட் இஸ் அ வெல் ப்ரூவன் டெக்னிக். இங்க பாருங்க, இந்த லேர்னிங்ல இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். எப்பவுமே எவ்வளோ புது புது டெக்னாலஜி வந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்க்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் சொல்ல நானே எழுதி போட்டுருவேன். நீங்க உங்களோட வேலை அதை கரெக்டா கவனிச்சுட்டு அதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ அதை நீங்க திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால எந்த டெஸ்ட், எந்த எந்த இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரிஸ் போனாலும் உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூபிஎஸ்சியில போய் எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற அதர் எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம்ஸ் இந்த அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் நம்ம கொடுக்குற இந்த கரண்ட் அஃபேர்ஸே போதுமானது. எல்லாத்துக்கும் நீங்க ரிவிஷன், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதிக்கலாம். சரியா? ஸோ அந்த அளவுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்பா. இந்த எக்ஸாம், இந்த கிளாஸ் வந்து போன வருஷம் அட்டன் பண்ண பசங்க சிடிஎஸ் எக்ஸாம்ல ஒரு பையன் கிளியர் பண்ணியிருக்காப்ல. சரியா? போன வருஷம் நம்ம கிட்ட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நடந்த சிடிஎஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணியிருக்காரு. 2 பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஸ்டேட்ல நடந்த லா எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரியா? லா என்ட்ரன்ஸ். ஸோ லா என்ட்ரன்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின் என்னமோ கேட்டிருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸும் அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதுவே போதும். ஸோ இது பிப்ரவரியில நம்ம பண்ணுவோம். பிப்ரவரியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஸ்டார்ட் ஆயிடும். CSAT revision class and CSAT test series. சரியா? CSAT revision classes இருக்கும். இது வந்து வீக்லி 2 days இருக்கும். இது வீக்லி 1 day இருக்கும். ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரீஸ் வந்து it will be with discussion. It will be with discussion. So CSATல we will cover quantitative aptitude, reasoning and reading comprehension. சரியா? ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் டீடைல்டா கவர் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வித் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். தேர்ட் வந்து மார்ச். ஃப்ரம் மார்ச் வந்து யூ வில் ஹாவ் ஜெனரல் ஸ்டடீஸ் revision class. சரியா? from March you will have general studies revision class till May
22nd. சரியா? ஏன்னா இந்த வாட்டி 24th நினைக்கிறேன் ப்ரிலிம்ஸ். ஸோ அப்போ சனிக்கிழமை மட்டும்தான் கிளாஸ் இருக்காது, வெள்ளிக்கிழமை கூட கிளாஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் அட்டன் பண்ண பசங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. லாஸ்ட் இயர் லாஸ்ட் நாள் அந்த மே 23ஆம் தேதியெல்லாம் கூட கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கெல்லாம் ஹிஸ்டரியில ஒரு டாபிக் வந்து வேகமா டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். ஸோ லாஸ்ட் இயர் அந்த அந்த லாஸ்ட் டே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸே ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டோம். இந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் அந்த அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? இந்த ஃபாஹியான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம், அராகட்டா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் அன்னைக்கு லாஸ்ட் டே. சரியா? அந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே அந்த லாஸ்ட் நாள்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். ஸோ பீப்புள் ஆர் ஏபிள் டு ஈஸிலி ஆன்சர் த கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ அதனால கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். ஸோ இதுல நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, மார்ச்ல ஒரு ரிவிஷன், சரியா, ஏப்ரல் மந்த்ல ஒரு ரிவிஷன் அண்ட் மே மந்த்ல ஒரு ரிவிஷன். அப்ப மார்ச்ல எவ்ரி சப்ஜெக்ட், சரியா, எவ்ரி சப்ஜெக்ட் அண்ட் அன் ஆவரேஜ் ஒரு 4 to 5 days, 4 to 5 days நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால ஒவ்வொரு டாபிக்கையும் இதுல என்ன இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் குவிக்கா நம்ம கிளாஸ்ல நடத்திடுவோம். சரிங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 4 to 5 days டைம் வச்சுட்டு நடத்தும் போது நமக்கு ஒரு 25 days ஒரு மந்த்துக்கு ஆகும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரிவிஷன்ஸ்க்கு ஒரு 25 days ஆகும். லாஸ்ட் ரிவிஷனை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம், அப்போ ஒரு 20 days. ஸோ இப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். அப்ப இதுல கம்ப்ளீட்டா ஜிஎஸ் கிளாஸஸ் வந்து ரிவிஷன் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதே டைம்ல உங்களுக்கு சிசாட் ரிவிஷன் கிளாஸஸும் போகும். சரியா? அண்ட் சிசாட் டெஸ்ட் சீரீஸ், ஸோ இதுவும் போயிட்டு இருக்கும். அப்போ இங்கேயும் இது அதே மாதிரிதான். டைமிங் வந்து 2:30 to 4:30. சரியா? 2:30 to 4:30. ஜிஎஸ் கிளாஸஸ் எல்லாமே எய்தர் 5 or 5:30. சரியா? 5 or 5:30 to 7:30 or 8 PM. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு நீங்க காலையில இருந்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கூட ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் என் கூட உட்காந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் நான் வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? நீங்க காலையில இருந்து படிக்கவே இல்லைனாலும் ஒரு ஈவினிங்ல ஒரு 2.5 மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம எஃபெக்டிவா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் வந்து நான் இன்னைக்கு நடத்திடுவேன். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, நான் இன்னைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல நடத்துற கண்டென்ட்டை நீ மறுநாள் ஒரு 4 மணி நேரம் ரிவைஸ் பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், உனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சார் நான் இன்னைக்கு நடத்துறத நீ அன்னைக்கு மறுநாள் ரிவைஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்ல. சரியா? அப்ப இதுவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சரியா? என்ன 10 டெஸ்ட் இருக்கிறதுனால ஃபெப், மார்ச், ஏப்ரல் அது வரைக்கும் டெஸ்ட் போகும். சிசாட் ரிவிஷன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கும். இங்க மார்ச்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து கிளாஸ் மாதிரியோ இல்லை எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம கிளாஸ் வந்து ஆல்ரெடி ஃபெப்ல முடிச்சுட்டேன். ஸோ நான் வந்து இங்க உங்களுக்கு படிக்கிறதுக்காக ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருவேன். சரியா? ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருவேன் படிக்கிறதுக்கு. சரியா? அதுக்கு அடுத்து மார்ச் 10th இல்ல 15th போல நான் வந்து இது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா டெய்லி வந்து நான் கொஸ்டின்ஸை ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு எனக்கு டைமும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ்ல இந்த டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ்ல டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 50 கொஸ்டின்ஸ் தான். சரியா? அப்ப 50 கொஸ்டின்ஸ் நீங்க நான் காலையில டெய்லி காலையில
இந்த கொஸ்டின்ஸையும் ஆன்சர்ஸையும் ஷேர் பண்ணிடுறேன். நீங்க 1 hour டெஸ்ட் எழுதுங்க. சரியா, 1 hour டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ hour வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ நான் ஆன்சர் கீயும் அனுப்பிச்சு விட்டுறேன். அப்ப டெய்லி ஒரு 1.5 hours நீங்களே ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டை வந்து முடிச்சிடலாம். ஸோ நீங்க எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு எழுதினாலும் ஓகே தான், இல்ல காலையில வந்தோடனே எழுதினாலும் ஓகே தான். பட் டெய்லி வந்து நான் இந்த மாதிரி 50 டேஸ் வந்து கண்டினியூஸா ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். அப்போ மார்ச்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஏப்ரல் எண்ட்ல முடிக்கிற மாதிரி பாக்குறேன். சரியா, ஏப்ரல் எண்ட் இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக். அப்போ மேலேயும் உங்களுக்கு ஒரு சஃபிஷியன்டான டைம் கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயும் திரும்ப நீங்க எங்க மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு டைம் ஆன்சர் கீ வச்சு ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, ஸோ இதுதான் இங்க நம்மளோட இந்த பிளான். சரியா, கரண்ட் இந்த ரிவிஷன் கிளாஸோட பிளான் அப்படிங்கிறது இதுதான். சரியா, ஸோ இதுல உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ரிவிஷன் கிளாஸ் இதுக்கு 7,000 rupees போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், ஸோ இதுக்கு 5,000. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிவைக்யூ அனாலிசிஸ், ஸோ இதுக்கு ஒரு 5,000. சிசாட் ரிவிஷன், ஸோ இதுக்கு ஒரு 3,000 போட்டிருக்கோம். சிசாட் டெஸ்ட், ஸோ இது ஒரு 1,000. அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 26,000 வரும் செப்பரேட்டா. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப எல்லா கோர்சஸையுமே நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சம் உங்களுக்கு we are offering the course for 15,000. சரியா, ஸோ கம்ப்ளீட்டா நீங்க இப்போ இந்த வீக்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா எக்ஸாம் பிஃபோர் த டே ஆஃப் எக்ஸாம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மானிட்டரிங் இருக்கும். ஸோ நானே வந்து உங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ ஸ்டாஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நிறைய இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. நான் ஒரே ஆளு எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுப்பேன். சரிங்களா, ஸோ நான் வந்து இப்போ 6 times யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைம் இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணணும் ஈஸியா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிம்பிளாவே தெரியும். ஸோ அதனால நான் சொல்றத நீங்க கரெக்டா இந்த டைம்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. சரியா, ஸோ நானே ரெகுலரா ஃபாலோ பண்ணிப்பேன். ஸோ இதுல நிறைய பேர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட படிக்கிற பசங்க தான். ஸோ அதனால நியூவா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. இல்லைன்னா நீங்க எனி டைம் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் கேட்டுப்பீங்க. சரிங்களா, ஸோ மோஸ்ட் நான் எவ்வளவு தூரம் என்னால சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நான் சப்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ நான் சொல்றதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரியா, ஸோ 2 ஃபேக்கல்டிஸ் தான் இருப்போம். ஸோ நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் கேட்டுட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி வாத்தியார் ஒன்று சொல்லுவாரு, ஜாகிரபி வாத்தியார் ஒன்று சொல்லுவாரு, பாலிட்டி வாத்தியார் ஒன்று சொல்லுவாரு. நீங்க எல்லாமே நான் ஒரே ஆள் தான் சொல்லுவேன். அதனால நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்ல. ஒரு ஆள் எப்படி எல்லாத்தையும் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. இல்ல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபரன்ஸ்ல தான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட கிளாஸ் பத்தி கேளுங்க, அவங்கள்ட்ட நோட்ஸை வாங்கி பாருங்க. சரிங்களா, இப்போலாம்
இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க கிளாஸ்ல வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரி கிளாஸ் கொஞ்சம் டைம் ஆகுது, நான் வேணா மார்க் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டைம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாரும் இதே மாதிரி நடத்துங்க. ஏன்னா இது வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்தது, இப்போ சென்னையில இருக்க இன்ஸ்டியூட்ஸ்ல படிக்கிற பசங்களும் இருக்காங்க, டெல்லியில வாஜிராம்ல படிச்ச பசங்களும் நம்ம கிட்ட அட்டன் பண்றாங்க. ஹிஸ்ட்ரி இவ்வளவு தூரம்லாம் டீட்டெயில்டா எனக்கு தெரியாது, இவ்வளவு தூரம்லாம் நடத்தவே இல்லை, இவ்வளவு சிம்பிளா இருக்கு ஹிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்றாங்க. சரியா? அதனால ஒரு ஸ்டாஃப் எப்படி எடுக்கிறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு சிசாட்ல ரீடிங் காம்ப்ரென்ஷன் ரெண்டுமே நான் தான் எடுப்பேன். சரியா? கிளாஸ் வந்து தரமா இருக்கும். சிசாட்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் அறிவழகன் அறிவழகன் சார். ஸோ இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்க ஈஸிலி அப்ரோச்சபிள். ஸோ எப்போ வேணாலும் நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி அட்டன் பண்ற பசங்களுக்கு தெரியும். சரியா? கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் அடுத்து கொஸ்டின்ஸ்கே போவார். ஸோ அதனால நீங்க எதுக்கும் பயப்படலாம் தேவையில்ல. ஸோ நீங்க நாங்க சொல்றதை இந்த இந்த ஒரு 5 மாசம் கரெக்டா கேட்டீங்கன்னா கம்பல்சரியா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதை நானே பாத்துக்கிறேன். சரியா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காப்பா உங்களுக்கு? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க, சேட்ல மெசேஜ் பண்ணுங்க. இல்ல இல்ல, சிசாட் எல்லாம் நீங்க பிவைக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம். சரியா? ஜிஎஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல சிசாட் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஒரிஜினல் யூபிஎஸ்சி கொஸ்டின்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு வராது. சரியா? ஏன்னா அவனோட கொஸ்டின் கஷ்டம் ஈஸிங்கிறத தாண்டி அவனோட வே ஆஃப் அந்த செக்ரிகேஷனே உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும்பா. ஒரு பேஜ்ல எடுத்தோன்னா ஒரு 4 கொஸ்டின் நல்லா தெரியற மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு 2 கொஸ்டின் அடுத்த பேஜ்ல ஒரு கொஸ்டின் கூட தெரியாது, அதுக்கு அடுத்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தெரியும், அதுக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் தெரியும். அந்த மாதிரி அவனோட ஆன்சர் அந்த கொஸ்டின்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணிருக்கதே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? ஸோ அதனாலதான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்றது இந்த இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட ஃபார்மெட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றது பெட்டரா இருக்கும். சரியா? நார்மலா இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த வேணும்னே கஷ்டமா தான் கேட்பாங்க. சரியா? நம்ம ரெகுலரா நம்மளும் பல இடத்துல பார்த்துருக்கோம்ல. சரியா? ஸோ இன்ஸ்டியூட்ஸ்ல அவங்களோட இதுவே எப்படி இருக்கும்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்க வச்சுங்க கண்டதையும் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் என்னென்னமோ கேட்பான், எதுவுமே உனக்கு தெரியாது. அப்ப நீ வந்து ஐயோ நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும், ரொம்ப கம்மியா இருக்கு நாலேஜ் அப்படின்னு நினைப்பேன். நீ போயிட்டு சரி இவ்வளோ டெஸ்ட் பயங்கரமா டீப்பா கேட்கறாங்கல்ல, நம்ம போயிட்டு கிளாஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதே இன்ஸ்டியூட்ட போய் கிளாஸ் போடுவேன். கிளாஸ்ல ரொம்ப பேசிக்கா நடத்துவாங்க. சரியா? நீ இங்க எதிர்பார்த்த இந்த கொஸ்டின்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த கிளாஸ்ல ரொம்ப பேசிக்கா இருக்கும், ஆனா அவங்க வெளியில டெஸ்ட் பண்ணும்போது கண்டதையும் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 விதமான ஸ்ட்ராட்டஜி தான். சரியா? அதனால இந்த மெத்தடுக்கு நீங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட்டோட மெத்தடுக்கு அடாப்டே ஆகாதீங்க எப்பவுமே. இன்ஸ்டியூட்டோடது ஜஸ்ட் தே வில் செக் த நாலேஜ். அதனால அது வந்து விஷயமே கிடையாது. ஆனா யூபிஎஸ்சி வந்து உன்னோட நாலேஜை தாண்டி சில விஷயங்களை செக் பண்ணும். இப்ப நாலேஜ் தான் செக் பண்ணுதுன்னா நிறைய டாக்டர் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்கான். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி ஐஏஎம்ல இருக்க பசங்களே கிளியர் பண்ண முடியாம 3 அட்டம் 4 அட்டம் 5 அட்டம் போனவன்லாம் இருக்கான். சரியா? அப்ப நாலேஜ் பார்ட்டுங்கிறது இங்க முக்கியம் இல்லை. அப்ப அதை தாண்டி இங்க there is some logic. சரியா? there is some logic, there is some reasoning in the questions. அப்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதான் பாஸ் ஆக முடியும். பாரு, நாலேஜை வளர்த்துக்கணும், நான் பெரிய அறிவாளி ஆகணும்னு நினைக்காத. பாஸ் ஆனேன்னா அறிவாளின்னு ஒத்துப்பானுங்க ஒண்ணு, அதை மட்டும் தெளிவா யோசிச்சுக்கோ. நீ உண்மையிலேயே அறிவாளி ஆகணும்னா கண்டதையும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு டாபிக் உட்காந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து கதை கேட்க வேண்டியதுதான். அப்படி ஆனா நீ அறிவாளி வேணா ஆகலாம், ஆனா பாஸ் ஆக முடியாது.
பாஸ் ஆகணும் அப்படின்னா எது தேவையோ அதை மட்டும் தேவையான அளவு மட்டும் படிச்சா போதும். சரியா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகேப்பா, ஓகே. சரி, இன்னைக்கு செஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து 7th நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜனவரி 7th ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிஒய்க்கு அனாலிசிஸ் வில் ஸ்டார்ட் வித் 2011ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தட் எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி வைங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸா இருக்கும் கிளாஸஸ். சரிங்களா? டெய்லி பேசிஸ்ல இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த கிடைக்கிற கேப்ல எவ்வளவு நம்பர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு சால்வ் பண்ணி வச்சிருங்க. அப்படியே கண்டினியூஸா நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஓகேப்பா, ஓகே. தேங்க்யூ.